வணக்கம். இன்றைய தினம் சித்தத்தாய் சிவன்பாலே வைத்த சித்தர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக சைதாப்பேட்டையிலே ஜீவ சமாதியாக விளங்கக்கூடிய குருலிங்க சுவாமிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இவர் சிதம்பரம் அருகே உள்ள விருதாச்சலத்திலே பிறந்தவர். இளம் பிராயத்திலே ஆன்மீக நாட்டமும் ஆலய வழிபாடு செய்வதும் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர். இறை தூண்டுதலாலே பல ஆலயங்களுக்கு சென்று சாதுக்களையும் முனிவர்களையும் தரிசித்து வந்தார். அதன் பிரகாரம் இவர் சைதாப்பேட்டைக்கு வந்து காரணீஸ்வரரை வழிபாடு செய்யும் போது அவருடைய மனம் அந்த இடத்திலே ஒருமைப்பட்டது. தினந்தோறும் காரணீஸ்வரரை தரிசித்து வந்தார். அதன் மூலம் பிரபலமானார். தன்னை வணங்குவர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து பலருடைய நோய்களை தீர்த்து வைத்தார். இவர் புகழ் எல்லோருக்கும் பரவ ஆரம்பித்தது. பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து தரிசித்து சென்றனர். சுவாமிகளின் இடது திருக்கரத்தில் அவ்வப்போது லிங்க திருமேனிகள் திடீர் என்று தோன்றுமாம். முற்றிய சிவபக்தியின் காரணமாக அந்த ஆதிசிவனே இந்த வரத்தை சுவாமிகளுக்கு அருளினார். இத்தகைய சிவலிங்கங்களை தன்னை ஆத்மார்த்தமாக தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். காலங்கள் உருண்டோடின. தன் மனதுக்கு மிகவும் பிடித்த காரணீஸ்வரர் கோயிலே ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கோயில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சைதாப்பேட்டை ஆற்றங்கரை ஓரமாக அவர் தியானம் செய்ய ஆரம்பித்தார். எல்லா அடியார்களும் அங்கே அவரை போய் தரிசித்தார்கள். அவரை சைதாப்பேட்டைக்கு வர வேண்டும் என்று வேண்டினார்கள். மறுபடியும் அவர் சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோயிலில் வந்து இருந்தார். மறுபடியும் அவருக்கு சைதாப்பேட்டை கோயிலில் ஜீவசமாதி வேண்டும் என்று கேட்க அங்கிருந்த செல்வந்தர் இடம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். மீண்டும் சைதை ஆற்றங்கரைக்கே சென்று விட்டார். ஆனால் அந்த செல்வந்தர் வீட்டிலே என்ன நடந்தது என்றால், எல்லோருக்கும் தீராத வயிற்று வலி வந்தது. அந்த வயிற்று வலியை எத்தனை மருத்துவம் பார்த்தும் அதை தீர்க்க முடியாத போனதினாலே அந்த செல்வந்தர் வீட்டிலே வாழ்ந்த ஒரு வேலைக்காரர் ஆற்றங்கரையிலே இருந்த குருலிங்க சுவாமிகளிடத்திலே வந்து பணிவோடு கேட்டுக்கொண்டார். நீங்கள் உங்கள் அருள் பார்வையினாலே என்னுடைய முதலாளிக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டார். அந்த ஆற்றங்கரையில் இருந்த நீரை ஒரு சொம்பிலே கொண்டு வர சொன்னார். அந்த நீரிலே திருநீரை குழைத்து தந்தார். அதை எடுத்து போய் அந்த வேலைக்காரர் முதலாளி குடும்பத்தில் எல்லோருக்கும் கொடுத்தார். அவர்களுக்கு வயிற்று வலி நீங்கியது. அந்த செல்வந்தர் வந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். ஜீவசமாதியானுக்கு இடத்தை தாராளமாக தருவதாக அந்த செல்வந்தர் ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகு ஜீவசமாதி ஆனப்பின் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளையும் தானே முன்னின்று செய்தாராம். அந்த இடம்தான் இன்றைக்கு ஜீவசமாதியாக விளங்குகிறது. 1887 வருடம் கார்த்திகை மாதத்தில் 4வது திங்கட்கிழமை அன்று நள்ளிரவு வேளையில் தான் ஜீவசமாதியில் அமரப்போவதாக தன் பக்தர்களிடம் முன்னரே தெரிவித்திருந்தார். அதன்படியே சுவாமிகளுக்கு அங்கே நமச்சிவாய கோஷம் போடுவதற்கு வேண்டிய திருக்கூட்டம் வந்து சேர்ந்தது. அன்னதானமும் குறைவில்லாமல் நடந்தது. தான் ஜீவசமாதி அடையும் முன் அருள்மிகு காரணீஸ்வரர் ஆலயத்தை 3 முறை வலம் வந்தார் சுவாமிகள். அதன் பிறகு அங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். நமச்சிவாய முழக்கம் எல்லா திசைகளிலும் எழும்ப அதிகாலை சரியாக 12 மணிக்கு சமாதிக்குள் இறங்கி நிரந்தர நிட்டையில் ஐக்கியமானார். பிறகு சமாதி எழுப்பப்பட்டு அங்கே சிவலிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றும் அருள் திரு குருலிங்க சுவாமிகள் அருளாசிக்கு பாத்திரமான பக்தர்கள் தங்கள் வீட்டில் திருமணம், குழந்தை பேர் இல்லாமை, பிரசவம் போன்ற நிகழ்ச்சிகளின் போது முன்னதாகவே சுவாமிகள் சன்னதிக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சுவாமிகள் ஜீவசமாதியானது கிபி 1887 வருடமாகும். அருட்திரு குருலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி முக்தி அடைந்து சுமார் 100 ஆண்டுகள் கடைந்தும் இன்றைக்கும் தன் பக்தருக்கு தேவைப்பட்ட வேளையில் காட்சி தந்தும் கனவில் பேசியும் தியானத்தில் தோன்றியும் அருள் வழங்கி வருகிறார். இதுவரையிலும் சைதாப்பேட்டை குருலிங்க சுவாமிகள் சித்தர் அவர்களுடைய வாழ்விலே நடந்த அற்புதங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அவரை வணங்கி குரு அருளை பெறுவோம்.